நீ கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை. நீ கவலை கொள்ளும்போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை. ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். கதறி அழவும் முடியாமல், கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல், கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. பிரச்சனை செய்யவும், வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளை போதுமானதாக இருக்கிறது. அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை. ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும். கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகிச் செல்வதுதான் நல்லது. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதைக் காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது. வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகிச் செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும். எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது. யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகவே விலகிப் போவதுதான் சில உறவுகள். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். பலர் அதில் தோல்வி அடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வெவ்வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகலெடுப்பதுதான். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களைப் பற்றி எல்லோரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு நகைச்சுவையை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து 1000 முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலே இருக்கிறது. கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி. ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அத்தனை மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்றுவிடும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும். தேவையான மௌனம்தான் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு, அதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவரை இழக்கும்போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வலிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும்போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகம். சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானது, அதைப்போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போது தான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் இருந்தும் நீ அனாதையைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். தனிமையை நினைத்து வருந்தாதே. தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கிறது. நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். என்றாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும். போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல. மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது. ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாமாக எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது. அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அதே தனிமை சுடுகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பதைப் போல் நடிக்க முடியாது.
சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனங்களும் தான். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம். எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம். தங்கத்தில் செய்த ஊசியாக இருந்தாலும் அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள். அதுபோல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பதுதான் நல்லது. நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாகவே இருக்க வேண்டும். சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும். பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். அதே வார்த்தைகளை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம்மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. பிறரை மனம் நோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களில் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள். பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் போகிறார்கள். பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ, நீங்கள் யாரோ. இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் பரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். எல்லா வலிகளையும் வார்த்தைகளையும் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது. சத்தமில்லாமல் மௌனமாகவே அழ வைக்கின்ற 1000 வலிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும். பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். நீ எப்போதும் நீயாகவே இரு.